ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை வரப்போகுது. நம்ம எல்லாமே தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். அக்ஷய திருதியை அப்போது தங்கமும் வெள்ளியும் வாங்கினா நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியில் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். ஸோ அக்ஷய திருதியை அப்போ தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணி தங்கம் சேமிச்சுட்டு வாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட் 100 ரூபாய் 200 இருந்தால் கூட 11 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணியிருக்கும் போது நம்ம நல்ல கிராம்ஸ் நமக்கு அதில் ஆட் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்னோட அக்கௌண்ட்டையே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட் தான் அதில் போட்டிருப்பேன். 1000 ருபீஸ்க்கு மேலே கூட நான் போடலை. ஆனாலும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு 2 கிராம் கிட்ட நான் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் உண்டியலில் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 6600 மேலே இருக்குது. நான் கொண்டு போய் வாங்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இப்போது நான் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி 2 கிராம் கிட்ட நான் சேவ் பண்ணிட்டேன். இல்லை என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் டெய்லி ரேட் செக் பண்ணிக்கலாம். சடனாக ரேட் குறையும் பொழுது நீங்கள் நிறைய அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கூட அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் தங்கமாக மாற்றி வைக்கலாம். அமௌண்ட்டாக நம்ம கையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு செலவாகவும் வாய்ப்பு இருக்குது. அதோட மதிப்பும் அதிகமாகாது. ஆனால் அதுவே நம்ம தங்கமாக மாற்றி வைக்கும்போது அதோட மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இன்னொன்று இதில் அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டை கடைசியாக அவங்க கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் நான் 150 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா அப்போவே அவங்க கிராம்ஸாக மாற்றி வச்சிடுறாங்க. நம்ம கட்டுற அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அதுக்கு நிகரான தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 600 ரூபாய் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த 600 ரூபாய் பே பண்ணுற அன்னைக்கு கோல்டோட ரேட்டு 5700 இருந்துச்சுன்னா அதுக்கு 105 கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நான் அந்த 600 ரூபாய் கட்டினத்துக்கு எனக்கு பெனிஃபிட்ஸாக வர அமௌண்ட்டையும் கிராம்ஸாகவே ஆட் பண்ணி வைக்கிறாங்க. 0.004 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்கு பெனிஃபிட்ஸில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா 0.079 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. 0.079 கிராம்ஸ்க்கு இன்றைக்கி கோல்டு ரேட் போட்டு பார்த்தோன்னா அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 530 ரூபாய் எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி தங்கமும் சேமிச்சுக்கிறோம். அதுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது. இதுதான் நான் ஒரு நல்ல அட்வான்டேஜாக சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, கோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான் சிஸ்டர். ஆனால் எங்களுக்கு மாதம் ஃபிக்ஸடான அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்காது. வீட்டிலேருந்து நாங்கள் டைலரிங் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம். சில சமயம் எங்களுக்கு காசு அதிகமாக வரும், சில சமயம் கம்மியாக வரும். ஃபிக்ஸடாக நான் கட்டணும் அப்படிங்கிறதால நான் எந்த சேவிங் ஸ்கீம்லேயே ஜாயின் பண்ணுறதில்ல. மந்த்லி சேவிங் ஸ்கீம் எதில் போட்டாலும் எனக்கு மாதம் அது கமிட்மெண்ட்டுங்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட்டே கிடையாது. நீங்கள் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 100 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 1000 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை என் கையில் இப்போ அமௌண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். சில இதில் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம்னா 1000 ருபீஸ்லேருந்து தான் நீங்கள் மினிமம் பே பண்ண முடியும். 2000லேருந்து தான் பே பண்ண முடியும்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு அதுவும் கஷ்டம். 100 ரூபாங்கும்போது நம்ம பெட்டி கடையிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம கூகுள் பே பண்ணுறோம். ஈஸியாக கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு 100 200ன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி இது ஈஸியாக 1 கிளிக்கில் சேவிங்ஸும் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு உங்களுக்கு 5% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.75% இருக்குது. இப்போ நான் 150 டேஸ் தாண்டிடுச்சு நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி. இப்போ நான் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கட்டினேன்னா 2 ரூபாய் எனக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ நான் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் கூகுள் பே பண்ணிக்கலாம், யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், உங்களோட டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதும். ஏதாவது ஒரு மந்த்லி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட அடிஷ்னலாக இந்த தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீமும் ஜாயின் பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் நம்மளால் பார்த்திங்கன்னா மொத்தமாக போயிட்டு 5 பவுன் 3 பவுன் 4 பவுன் 2 கிராம் கூட இப்போ இருக்கிற நிலமையில் எடுக்க முடியாது. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7000 கண்டிப்பாக போயிடும் ஒரு கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ 11 மந்த்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு 100லேருந்து 150 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நீங்கள் ஒரு கிராம் கண்டிப்பாக வாங்க முடியும்.
நிறைய பேர் 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியுமா, 250 மில்லிகிராம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக ஒவ்வொரு டைமும் மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் இப்போ 100 கிராம்னா உங்களுக்கு 700 ருபீஸ் வரும். நீங்கள் அப்பப்போ 100, 150 அப்படின்னு இந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு ஈஸியாக நீங்கள் 700 ருபீஸ் வந்து போட்டுற முடியும். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலில் நம்ம வச்சுருக்கோம். அது கூட இந்த டிஜிகோல்ட் ஆப்பையும் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிராமாக சேவ் பண்ணி நம்ம காயின் வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இப்போ 8 கிராம் அதே மாதிரி வாங்கிட்டோம்னா 1 பவுண்ட் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். 1 பவுண்ட் நேராக போய் நீங்கள் வாங்குறது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக காயின் சேவ் பண்ணி வாங்கும்போது நல்ல நம்ம நகைகள் வந்து வாங்கிக்க முடியும். ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு படிப்பு இல்லை ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வரும்போது நமக்கு உதவுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட தேவைக்கு நமக்கு கடன் கொடுக்குற ஆள் யாருன்னு பார்த்தாலும் நமக்கு தங்கமாக தான் இருக்கும். சேல் பண்ணியோ பிளெட்ஜ் பண்ணியோ உடனே நம்ம வந்து அதை பணமாக மாற்றிக்க முடியும். இந்த பேங்கிள் பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பேங்கிள் எப்போ சிஸ்டர் வாங்குனீங்க? வீடியோவில் சொல்லலை அப்படின்ட்டு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்துட்டு என்கிட்ட இருந்த பழைய ஜுவல்ஸ் கொடுத்துட்டு தான் வாங்கினேன். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 3 சவரன் வருது. 3 சவரன் இப்போ மொத்தமாக போய் கொடுத்து வாங்கணுன்னா 1,80,000 ரூபாய் கிட்ட வரும். இன்னமுமே ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக காயின் சேவ் பண்ணிவிட்டு ஒரு 15 கிராம் 20 கிராம் சேர்ந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து வாங்கிட முடியும். இதுவே மொத்தமாக போய் வாங்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சமாக காயின்ஸ் நான் சேவ் பண்ணி தான் வாங்கினேன். அதே மாதிரி நீங்களும் காயின் சேவ் பண்ணுங்கள். டிஜிகோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு காயின் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் தங்க நகையாக கூட வாங்கிக்கலாம். பேங்கிள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். ஸோ கொஞ்சமாக அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மொத்தமாக 11 மாதம் கழித்து தங்க நகையாக கூட நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி கொஞ்சமாக சேவ் பண்ணி என்னால் 2 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் என்னை விட அதிகமாகவே சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நான் நாளைக்கு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் இப்போவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போவே இன்ஸ்டால் பண்ணி உங்களோட நேம், பேன் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணி 100 ரூபாய் கட்டி இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. 11 மந்த்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்குது. கொஞ்சமாக நம்ம வந்து பே பண்ணிகிட்டே வரலாம். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 4 கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போயே கோல்டு ரேட் படி நான் 4 கிராம் சேவ் பண்ணணும்னா நான் வீக்லி இன்னும் எவ்வளோ பே பண்ணணும், மந்த்லி இன்னும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அது கொடுத்துரும். நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண வந்து சேவ் பண்ணியிருக்கோம், இன்னும் நமக்கு எத்தனை நாள் வந்து ரிமைனிங் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 154 நாள் ரிமைனிங் இருக்குது. அப்போது எனக்கு எவ்வளோ பே பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் இப்போ வீக்லி பே பண்ணணும், நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி டார்கெட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி சென்ட் பண்ணும். இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தங்கம் வாங்கி சேமிங்க. தங்கம் தான் நமக்கு எதிர்காலத்தில் நல்ல லாபம் கொடுக்கும். நமக்கு ஒரு சேஃபான முதலீடும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கொஞ்சமாக தங்கம் சேர்த்து வச்சோன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இன்றைக்கே வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 100 ரூபாயிலேருந்து உங்கள் சேமிப்பை தொடங்குங்க. அடுத்தடுத்து நீங்கள் தள்ளி போட அவங்களோட டிலே தான் ஆகும் உங்களுக்கு. இப்போ 100 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம பே பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் 100 ரூபாயாக போடும்பொழுது 1 கிராமாவது கண்டிப்பாக மினிமம் உங்களால் சேவ் பண்ணி கோல்டு வந்து வாங்கியிருக்க முடியும். இல்லை 1 கிராம் தான் நான் வாங்க முடியுமா, 500 மில்லிகிராம் என்னால் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தான் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க. 1/2 கிராமுக்கான அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்குன்னா நீங்கள் 1/2 கிராம் காயின் கூட கண்டிப்பாக இதில் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணி மொத்தமாக நான் நகை வாங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு 2 கிராம் வந்து நான் சேர்த்துட்டேன் இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ பாதியில் நான் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அது மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகாது. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற வெயிட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூடவே இந்த தங்கமயில் டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணி அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க. மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே நிறையா பேர்
பேர் ஜாயின் பண்ணி மெச்சூர்ட் ஆகி கோல்டு காயின்ஸும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான கடையும் கூட. ஸோ நீங்கள் தாராளமாக என்னை நம்பி இந்த தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு 11 மாதம் கழித்து கண்டிப்பாக தெரியும். தொடர்ந்து வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.